ஃபிலிமேட் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். மதராசி திரைப்படம் ஒரு வழியாக செப்டம்பர் 5ஆம் தேதியான இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படமும் பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ரிவ்யூவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு மிகப்பெரிய கேங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த துப்பாக்கி கல்ச்சரை எப்படியாவது கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு 5 கண்டெய்னர் நிறைய துப்பாக்கிகளை எடுத்துகிட்டு தமிழ்நாடு நோக்கி வராங்க. அதை இங்கே இருக்கக்கூடிய என்ஐஏ டீம் வந்து எப்படியாவது பார்டர்லேயே அவங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் மீறி ஒரு வழியாக அவங்க சிட்டிக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த கண்டெய்னர்லேருந்து அந்த துப்பாக்கிகள் வந்து இன்னும் புழங்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரகு அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எப்படியாவது சூசைட் பண்ணி சாகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காப்ப அப்போ இவங்க கையில் வந்து அவர் மாட்டிக்கிறாரு. எப்படி நீ சாக தான் போகிற, அதுக்கு எங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மிஷனில் வந்து எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு நீ இறந்து போயிரு, சூசைட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்த பிறகு என்னென்னலாம் நடக்குது, இந்த ரகு அப்படின்ற கேரக்டர் யார், இவரையும் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு, இந்த கேங்கை வந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சாங்களா இல்லையா, அந்த துப்பாக்கி தமிழர் கூட எல்லார் கையிலையும் போச்சா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த மதராசி படத்தினுடைய மொத்த கதையே. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் கதையின் நாயகனாக ரகு அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டரே வித்தியாசமாக இருக்குது. இதுவரை அவர் பண்ணாத ஒரு கேரக்டர். அது என்ன கேரக்டர்னு சொன்னேன்னா அது ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ நீங்கள் தேட்டரில் போய் அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிக்காங்க. அப்படியான ஒரு கேரக்டர். அஸ்யூஷுவல் நம்ம சிவகார்த்திகேயன்ட்ட என்னென்ன எதிர்பார்ப்போமோ அது எல்லாத்தையுமே ஏஆர் முருகதாஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே சிவகார்த்திகேயனுடைய அந்த ஒரு ஹியூமரான ஒரு காமெடி சென்ஸில் அடுத்தடுத்த காட்சிகள் வருது. போக போக அவருடைய அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவருடைய லவ் போர்ஷனுமே காட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்பவும் அழகாக இருந்தது. கொஞ்சம் டக்குன்னு அப்படியே துப்பாக்கியை கையில் எடுத்து ஒரு வெறித்தனமாக ஆடி அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், இன்னொரு பக்கம் யாருக்கு அடிபட்டாலும் உடனே தூக்கிட்டு போய் அம்மா அப்பான்ட்டு எமோஷனல் காட்சிகள் அப்படின்னு சிவகார்த்திகேயன் கிடைச்ச எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகைன் தான் ஒரு மாஸ் ஹீரோ, அந்த மாஸ் ஹீரோக்கு இவர் சரியான ஆள் அப்படிங்கிறத சிவகார்த்திகேயன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பக்காவாக நடிச்சிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரியான கேரக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபைட் சீக்வன்ஸ் அந்த ஒரு மிருகம் மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடித்து துவைக்கிறது அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் கிடைச்ச இடத்துல எல்லாத்துலேயும் பக்காவாக யூஸ் பண்ணி அகைன் தான் ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். ருக்மிணி வசந்த் இந்த படத்தினுடைய கதாநாயகி ஒரு வழக்கமான கமர்ஷியல் கதாநாயகியாக வந்துட்டு போகாமல் படத்தினுடைய ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இவங்க ட்ராவல் பண்ணி வராங்க. இவங்கள வச்சு தான் கதையே நகருது. இவங்க ஒரு பல் டாக்டராக தான் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயன் முக்கியமான அந்த காதல் காட்சிகளாகட்டும், அதுக்கு பிறகு இந்த வில்லன் கேங்கிட்ட இவங்க மாட்டிக்கிறது, அங்கே தப்பிக்க வர்றது அப்படின்ட்டு ருக்மிணியோடைய போர்ஷனுமே அந்த கேரக்டருமே நல்லா எழுதியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். ஸோ அவங்களுடைய ப்ரெசன்ஸுமே நல்லா இருந்தது. குறிப்பாக அவங்களுடைய பாடல் காட்சிகள் இதுலேயுமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி 2 வில்லன்கள் இருக்காங்க. ஒருத்தர் துப்பாக்கியில் நம்ம பார்த்த வித்யுத் ஜமால், இன்னொருத்தர் நம்ம சார்பட்டா பரம்பரையில் பார்த்த அந்த டான்சிங் ரோஸ் கேரக்டரில் வந்திருப்பார்ல ஷபீர், அவர் தான் இந்த படத்தில் இன்னொரு வில்லன் பண்ணிருக்காங்க. இந்த 2 பேருடைய வில்லன் கேரக்டர் தான் ஏஆர் முருகதாஸ் செம ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு. பொதுவாக ஒரு இந்த மாதிரியான கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிமுக்கு வில்லன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இந்த 2 வில்லன் கேரக்டருமே சிவகார்த்திகேயனை விட இவங்க 2 பேருடைய கேரக்டர், இவங்களுடைய இன்ட்ரோஸ்டிங் தான் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. படத்தினுடைய ஆரம்பத்தில் வித்யுத் ஜமாலுக்கு ஒரு டோல்கேட்டில் ஒரு ஃபைட் சீன் வரும். மனுஷன் பிரிச்சிருக்காரு. துப்பாக்கிக்கு அடுத்து திரும்பவும் இந்த படத்தில் தான் ஏஆர் முருகதாஸ் தான் அவர் சரியாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வித்யுத்துடைய அந்த ஒரு கேரக்டர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வித்யுத் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஏன்னா அப்போ ஷபீர் வந்து அவருடைய கேரக்டரில் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துவார், இவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பார். செகண்ட் ஹாஃபுக்கு பிறகு தான் வித்யுத்துடைய அந்த ஒரு மாசான ஃபைட் காட்சிகள் அவருடைய போர்ஷன் அப்படின்ட்டு மிரட்டை எடுத்துருப்பாங்க. குறிப்பாக அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து மேலே ஒரு புஷ்அப் எடுத்துகிட்டு இருப்பார். அந்த சீன்லாம் வரும்போது தேட்டரே அதிர்ச்சு. ஸோ அகைன் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு படத்துக்கு வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது தான் முக்கியம். அதுதான் ஹீரோவை இன்னும் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தில் இந்த கேரக்டரில் ஏஆர் முருகதாஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இவங்க ஷபீர் ஆகட்டும், வித்யுத் ஜமால் ஆகட்டும், 2 பேருமே அந்த ஒரு கேரக்டரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக விக்ராந்த் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய நடிப்பும் நல்லா இருந்தது. குறிப்பாக பிஜு மேனன், அவர் தான் அந்த என்ஐஏலுடைய அந்த டீம் ஹெட்டாக வராரு. அவருடைய கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் வீக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவருடைய ஸ்க்ரீன் நடிப்பு வந்து உண்மையிலேயே பக்காவாக இருந்தது. படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவருமே வராரு. அவருடைய நடிப்பு நல்லா இருந்தது. ஏஆர் முருகதாஸ் தர்பார் திரைப்படத்துக்கு பிறகு அவருக்கு தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு இந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது. நடுவில் சிக்கந்தர் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவர் திரும்ப கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஆர் முருகதாஸுக்கு இந்த படம் கம்பேக். சிக்கந்தர் படத்தோடு நம்ம ஒப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு கம்பேக் அப்படின்னே நாம் சொல்லலாம். அவருடைய படங்கள் அவரோட ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருந்தது கஜினியும் துப்பாக்கியும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான்.
கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏன்னா அந்த லவ் ஸ்டோரி அந்த போர்ஷன் ஆகட்டும் அதெல்லாம் கஜினி மாதிரியே ஒரு அழகாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னொரு ஆக்ஷன் போர்ஷன் எல்லாமே வந்து பார்க்கும்போது துப்பாக்கி ஈக்குவலாக தான் அது கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ரைட்டிங்கில் வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா படத்தில் லாஜிக் துளியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த லாஜிக் இல்லாத அளவுக்கு தான் படத்தில் இருக்குது. பட் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே போக போக நாம் அந்த விஷயங்களை வந்து நாம் பெருசாகவும் மைண்டில் எடுத்துக்க மாட்டோம். படத்தினுடைய திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க உங்களுக்கு வந்து அந்த கேங் எப்படி உள்ளக்க வராங்க, இவங்களுடைய காதலாகட்டும் காமெடி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நரேட் பண்ணி கொண்டுட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டக்குன்னு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்குமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் இடத்துல ஆரம்பிக்கும் போது ஸோ எப்படி கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. இதுக்கப்புறம் கதையை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அது போக போக கொஞ்சம் ஸ்லோவாகிறத நம்ம செகண்ட் ஹாஃபில் கவனிக்க முடிஞ்சது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் அந்த லென்த்துமே கொஞ்சம் அதிகரித்த ஒரு ஃபீல் படம் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபைட் காட்சிகள், ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறது தெரியும், இருந்தாலும் ஹீரோ வில்லன் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், கேங் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குன்றதுக்காக ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஒரு ஓவர் யூஸ் பண்ண ஒரு ஃபீல்மே நமக்கு வந்தது. மற்றபடி ஏஆர் முருகதாஸுடைய அந்த கேரக்டர் ஏன்னா லிமிடெட் கேரக்டர்ஸ் தான். நம்ம ஆரம்பம் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன், ருக்மிணி, பிஜு மேனன், அப்புறம் 2 வில்லன்கள் விக்ராந்த், இந்த மாதிரி லிமிட்டடான கேரக்டர்ஸ் மட்டும் தான். ஸ்பை கேரக்டர் அந்த மாதிரி 2-3 பேர் தான். ஸோ நிறைய நடிகர்களை குமிச்சு வச்சு யாரையுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருக்குமே சரியான அளவு அந்த கேரக்டரை ஒரு டெப்த்தோடு எழுதி கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தினுடைய இசை அனிருத் ஒரு நல்ல காம்போ. அனிருத் மற்றும் எஸ்கே காம்போ எல்லாருக்குமே தெரியும். ஏஆர் முருகதாஸ் கூடயும் ஒரு 3வது படம் பண்ணுறாரு. பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே 3 பாடல், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 3 பாட்டு டக்குனே வந்து முடிஞ்சிருது. நடுவில் மாண்டேஜ் பாதி சில பாடல்களும் வருது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இடங்களில் நமக்கு வந்து அது ரிப்பீட்டாக, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட அனிருத்துடைய இசைகள் தான் அங்கங்கே வர்ற மாதிரி இருக்குது. குறிப்பாக டாக்டர் படத்தில் வரக்கூடிய ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும், கத்தி படத்தில் வரக்கூடிய ஒரு பிஜிஎம்மை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி அவரே மாற்றி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தானே சில பிஜிஎம்ஸ் இருந்தது. பட் இந்த படத்துக்கான அந்த ஒரு ஸ்க்ரீனில் அந்த ஃபைட் சீன் வரும்போதாகட்டும், எமோஷனல் காட்சி வரும்போதாகட்டும், எங்கெங்கே சரியாக பேலன்ஸ் பண்ணணும் அதை அனிருத் சரியாகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ப்ளஸ் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஃபைட் காட்சிகள் தான். குறிப்பாக படத்துடைய ஓப்பனிங்லேயே இந்த டோல்கேட்டில் ஆகக்கூடிய அந்த ஒரு ஃபைட் சீனில் ஆரம்பித்து நிறைய இடங்களில் ஃபைட் சீனில் இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் கவின் வந்து பயங்கரமாக ஒரு ஒர்க் அவுட்டை கொடுத்துருக்காங்க. அது செமையாக வந்திருக்கு. ப்ளஸ் படத்தில் வரக்கூடிய காமெடி ஆகட்டும், இந்த லவ் போர்ஷன் இதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிவகார்த்திகேயனோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டரை ரொம்பவும் செட்டில்டாக அழகாக பண்ணியிருக்காரு. அது ஒரு 2-3 டைமென்ஷன், அதாவது ஒரு நேரம் சைக்கோவாக இருப்பார், இன்னொரு நேரம் பார்க்குறப்ப ரொம்பவும் காதலி மேலே ரொம்பவும் அன்பாக இருக்கிறது, காதலிக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது. ஸோ படத்தினுடைய ப்ரெசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லலாம். படத்தினுடைய நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் சொல்ல முடியாது, சில குறைகள் அங்கங்கே இருந்தது. அந்த குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய லென்த்து தான். அதுவும் செகண்ட் ஹாஃப் ரொம்பவும் லென்த்தியாக இருந்தது. கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, துப்பாக்கி சுட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் தலைவலியை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். படத்தினுடைய குறைகள் நாம் எடுத்துக்கிட்டோம்னா அது படத்தில் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. எப்படா படம் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வர ஆரம்பிச்சிது ஆட்டோமேட்டிக்காக. இன்னொரு பக்கம் படத்தில் வரக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் அது அளவுக்கு அதிகமாக டக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் அங்கே இரிட்டேட் ஆச்சு, தலைவலி கூட சில பேருக்கு ஏற்படுத்துச்சு. இன்னொரு படத்தில் லாஜிக் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த முக்கியமான கேரக்டருக்கு துப்பாக்கியால் 2-3 சுட்டாலுமே அவங்க சாக மாட்டுறாங்க, டக்குன்னு புல்லட்டை எடுத்துடுறாங்க, பொழைச்சிடுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது என்னப்பா அது இன்னுமா தமிழ் சினிமா மாறலை அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. பட் இந்த மாதிரி லாஜிக் எதுவுமே நீங்கள் பார்க்காம இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவியாக தான் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த மகாராஜ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகதாஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேக் தான். சிவகார்த்திகேயனுக்கும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சிறந்த படமாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு படத்தை போய் பார்க்கலாம். வயலன்ஸ் அங்கங்கே இருக்குது, ஏன்னா ஃபுல்லாகவே இது ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால வயலன்ஸ் அங்கங்கே இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மகாராஜ் திரைப்படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை தியேட்டரில் போய் பார்க்கலாம்.